எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனி செஞ்சன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவந்த் சமரசிங்க காலமானார். குற்றவாளிகள் பரிமாற்றத்துக்காக யுக்ரைனுடன் உடன்படிக்கை. வலிகாமம் வடக்கிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து இன்றுடன் 26 வருடங்கள் பூர்த்தி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள துருக்கி வெளிவிவகார அமைச்சர் இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தார். ஜனாதிபதி வாசஸ்தலத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் மேற்கொள்ளப்படும் துருக்கியின் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. எதிர்காலத்தில் இலங்கை பொருளாதார ரீதியில் வெற்றி இலக்குகளை அடைவதற்கு தமது அரசாங்கம் முடியுமான விதத்தில் உதவிகளை பெற்றுத் தருவதாக துருக்கி வெளிவிவகார அமைச்சர் மெவ்லட் கவுசோக்லு இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை துருக்கி வெளிவிவகார அமைச்சர் இன்று பிற்பகல் அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். பின்னர் அவர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவையும் சந்தித்தார். 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர பயிற்சி, தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளோம். இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒன்றிணைந்த ஆணைக்குழு தொடர்பில் கலந்துரையாட மிக விரைவில் 2வது கூட்டத்தை நடத்த எதிர்பார்க்கிறோம். மிக விரைவில் மற்றொரு புரிந்துணர்வு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட உள்ளோம். அதன் பின்னர் துருக்கியின் எக்ஸிம் வங்கி இலங்கைக்கு $350 மில்லியன் அமெரிக்க நிதியுதவியை வழங்க எதிர்பார்த்துள்ளது. துருக்கியில் தங்கியுள்ள ஈராக் மற்றும் சிரியாவின் அகதிகளுக்கு உதவி புரியும் எதிர்பார்ப்பில் இலங்கை உள்ளது. அதனை நாம் வரவேற்கின்றோம். இலங்கை இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு உதவி புரிவதற்கு துருக்கி தயாராக இருக்கின்றது. இலங்கை மக்களது துயரின் போதும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் நாம் அவர்களுக்காக செயற்படுவோம். இலங்கையில் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு TICA அமைப்பினால் 100 வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. துருக்கி ஜனாதிபதியும் இந்த வருடம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள தயாராக உள்ளார். establish a village of 100 houses for IDPs in Sri Lanka. President Erdogan is also willing to pay a state visit to Sri Lanka within this year. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள தமது சொந்த இடங்களை விட்டு மக்கள் இடம்பெயர்ந்து இன்றுடன் 26 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. 26 வருடங்களாக அகதி வாழ்க்கை வாழ்ந்து வரும் வலிகாமம் வடக்கு மக்கள் சொந்த இடங்களுக்கு விரைவில் திரும்ப வேண்டும் என பிரார்த்தித்து இன்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தெல்லிப்பளை ஸ்ரீ துர்க்கையம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற பூஜையில் முகாம்களில் வாழ்ந்து வரும் மக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டிருந்தனர். இடம்பெயர்ந்து 26 வருடங்கள் கழிந்து இந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாமல் கடவுளாவது காப்பாற்றுவாரா என்ற ரீதியிலே வருடம் தந்தை செல்வா சொல்லிய அந்த சொல்லுக்கு அமைய 15ஆம் தேதி இங்கு வந்து அம்மாளை வேண்டி செல்லுகின்றார்கள். அரசியல் ரீதியாக பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் புதிதாக வந்த அரசு கூட முழுமையாக அதை செய்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றது. பகுதியாக விட்டாலும் விடக்கூடிய பகுதிகள் கூட கல்லுத்தரைகளாக மக்கள் குடியேற முடியாத இடங்களை பார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடல் தொழில் செய்கின்ற வளங்கள் இருக்கின்ற அந்த இடங்களிலே மக்களை குடியேற்ற வேண்டும். இது மக்களுடைய நிச்சயமான வேண்டுகோள். மிக விரைவிலே இதற்கு ஒரு முடிவு கிடையாவிட்டால் மீண்டும் ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தாங்கள் ஆரம்பிக்கப் போவதாக. ஆகவே அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து மிக விரைவிலே இவர்களை மீண்டும் குடியேற அனுமதிக்க வேண்டும். அதை விடுத்து அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பார்க்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய அந்த செழித்த பூமி அல்லது கடற்கரையிலே தங்களுடைய அந்த கடல் தொழில் செய்கின்ற வளங்கள் இருக்கின்ற அந்த இடங்களிலே மக்களை குடியேற்ற வேண்டும். இது மக்களுடைய நிச்சயமான வேண்டுகோள். நாங்கள் வலிவடக்கில் இருந்து 1990ஆம் ஆண்டு 15ஆம் தேதி 6ஆம் மாதம் எங்களோட ஊரை விட்டு இராணுவத்தால் கலைக்கப்பட்டு இன்று வரையும் நாங்கள் எங்களோட ஊரில் போய் குடியேறவில்லை. எந்தவித அரசாங்க உதவியும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களோட சொந்த காணியில் விட்டால் நாங்கள் உழைத்து
தேவையண்டா அரசாங்கத்துக்கும் காசு கொடுக்கக்கூடிய நிலைமையில் மைல்டி மக்கள் வருவார்கள். இன்றைக்கு சிங்கள பகுதியிலே சலாபையிலே ராணுவ முகாம் படித்தது நேற்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 50,000 ரூபா மாதம் தான் கொடுப்படுது. இந்த மக்கள் 26 வருஷம் குடியேறாமல் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே எத்தனையோ பேர் சொந்த மண்ணை பார்க்காமலே இறந்து விட்டார்கள். இன்றைக்கு 27வது வருடத்திலே காலடித்து வைக்கிறோம். அதற்காக இந்த துர்க்கம்மன் ஆலயத்திலே வருடம் நாங்கள் பூசைகள் செய்கிறோம். அதோட ஜனாதிபதிக்கு நல்லாசி வேண்டி இன்றைக்கு பூசை செய்கிறோம். இப்போ ஜனாதிபதி 18ஆம் தேதி இங்கே வருகிறார். வரும்போது மயிலட்டி பலாலி விடுபடும் என்ற ஒரு வாக்கிய உறுதியோடு அவர் வந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு காலம் நாங்க முகாமில் இருந்து வதிச்சு கொண்டு வர்றது எங்களால இவ்வளவுத்திலே இல்லாது. நாங்களும் வயதும் போகட்டுது. எங்களை ஒரு நிம்மதியா சாகுற நேரத்திலேயாலும் எங்களை கொண்ட ஒரு நிலத்தை எங்கட இடத்தை விடுங்க. எங்களுக்கு தேவை எங்கட நிலம். எங்களுக்கு பாரிய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களை விட்டால் குறிப்பா இந்த மீன்பிடியும் விவசாயமும் எங்களை கை தூக்கி விடும். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த 14,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீளக்குடியமர்த்த வேண்டிய தேவையுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. யாழ் தெள்ளிப்பளை பிரதேச செயலக பிரிவில் உள்ள 31 முகாம்களில் 1,109 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்கள் அடங்கிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவர்களில் 641 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு சொந்த காணிகள் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. இதற்கமைய மக்களை மீள குடியமர்த்துவதற்காக காங்கேசன் துறை சீமேந்து கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 65 ஏக்கர் காணியை யாழ் மாவட்ட செயலகம் அடையாளம் கண்டுள்ளது. முகாம்களில் தங்கியுள்ள காணியற்ற 400 குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்காக இந்த காணியை அரசாங்கம் சுவீகரிப்பதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் அமைச்சரவையில் சமர்ப்பித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவரும் மக்கள் சேவை கட்சியின் தலைவருமான சோமவங்ச அமரசிங்க இன்று அதிகாலை இயற்கை எய்தினார். கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த சோமவங்ச அமரசிங்க ராஜகிரியவில் அமைந்துள்ள அவரின் மூத்த சகோதரரின் வீட்டில் தனது 73வது வயதில் இன்று அதிகாலை இயற்கை எய்தினார். அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இன்று காலை முதல் அன்னாரின் சகோதரரின் வீட்டுக்கு சென்றதுடன் நீதவான் விசாரணைகளை அடுத்து பூதவுடல் போலீஸ் பிரேத அறைக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டது. இலக்கு 35 சிங்கப்பூர பெலபத்த பத்திரமூலையில் உள்ள சோமவங்ச அமரசிங்கவின் சகோதரியின் வீட்டுக்கு பூதவுடல் இன்றிரவு எடுத்து செல்லப்பட உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை வரை மக்கள் அஞ்சலிக்காக பூதவுடல் வைக்கப்பட உள்ளதுடன் அன்றைய நாள் மாலை பொருளை மயானத்தில் இறுதிக்கிரைகள் இடம்பெறவுள்ளன. சோமவங்ச அமரசிங்க தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1943ஆம் ஆண்டு பிறந்த சோமவங்ச அமரசிங்க பயாகல ஏத்தகம பிரதேசத்தில் தனது ஆரம்ப காலத்தை கழித்ததுடன் களுத்துறை வித்தியாலயத்தில் கல்வி பயின்றார். 1969ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்ட இவர் 1984ஆம் ஆண்டு அதன் அரசியல் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 87ஆம் 89ஆம் ஆண்டு கால பகுதியில் அரசியல் குழு உறுப்பினர்களாக இருந்த 14 பேரில் 13 பேர் காலம் சென்றதன் பின்னர் சோமவங்ச அமரசிங்க மாத்திரமே எஞ்சியிருந்தார். 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கட்சியின் ஸ்தாபகர் ரோஹன விஜயவீர கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டில் நிலவிய நிலைமையை அடுத்து சோமவங்ச அமரசிங்க நாட்டில் இருந்து வெளியேறியதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. வெளிநாட்டில் இருந்தாலும் கட்சியுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்த சோமவங்ச அமரசிங்க 1994ஆம் ஆண்டு கட்சிக்கு தலைமைத்துவம் வழங்கினார். 2001ஆம் ஆண்டு மீண்டும் அவர் நாடு திரும்பிய போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, தேசப்பற்றுள்ளவர்களில் காலம் சென்றவர்களின் குடும்பத்தில் யாராவது இருந்தால் என்னிடம் கேளுங்கள். அது தொடர்பில் நாம் ஒரு புறத்தில் நமது மன்னிப்பை கேட்கின்றோம். மன்னிப்பு கோருவதை தவறாக நினைக்க வேண்டாம். கடந்த காலங்களில் இடம்பெற்றவை தவறானவை என்று அர்த்தம் கற்பிக்க தயாராக வேண்டாம். வரலாற்றை சரியான பாதையில் திசை திருப்பும் வகையில் இதனை கூறுகின்றோம். அன்றில் இருந்து 2014ஆம் ஆண்டு வரை மக்கள் விடுதலை முன்னணிக்கு தலைமைத்துவம் வழங்கிய சோமவங்ச அமரசிங்க மக்கள் சார்பிலான பல பேரணிகளில் முன்னின்று செயல்பட்டார்.
2004 ஆண்டு ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் 2005 ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்கும் அவர் தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி பாரிய பங்களிப்பு வழங்கியது. 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சரத் பூசிகாவை பொது வேட்பாளராக களமிறக்குவதற்கும் சோமவங்ச அமரசிங்க முன்னின்று செயற்பட்டார். 2014 ஆண்டு பிப்ரவரி 2 கட்சியின் 7வது சம்மேளன கூட்டத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைத்துவத்தை அவர் அனுர்குமார திசாநாயக்கவிடம் கையளித்தார். இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை எதிர்பார்த்து நான் வரவில்லை. மரணம் எப்பொழுது சம்பவிக்குமோ அதனை ஏற்றுக்கொள்வதற்காக மக்கள் வகையில் நாம் வந்துள்ளோம். பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் வெளிவிகார செயலாளராக நியமிக்கப்பட்ட சோமவங்ச அமரசிங்க அந்த கட்சியிலிருந்து விலகி மக்கள் சேவை கட்சி எனும் புதிய கட்சியை கடந்த வருடம் ஜூன் மாதம் ஆரம்பித்தார். 2015 ஆண்டு ஜனவரி 8 அலரி மாளிகையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சதித்திட்டம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு நாட்டுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சுதந்திர சதுக்கத்தில் உண்ணாவிரதத்திலும் அவர் ஈடுபட்டார். அத்துடன் அரசாங்கத்தின் சில செயற்பாடுகளை விமர்சித்து ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் இணைந்து செயற்பட்டார். அரசியலில் சலுகைகளை ஒருபுறம் தள்ளிவிட்டு ராஜகிரியவில் அமைந்துள்ள தமது சகோதரரின் வீட்டில் சோமவங்ச அமரசிங்க இறுதி நாட்களை கழித்தார். நாயகத்துவ மன்றத்தில் அபியோக කරනවා මට නෙමෙයි පහළ සමාජිකත්වයට බර අදින මිනිස්සුන්ට දැන් පක්ෂ සමුළුව දෙන්න පක්ෂ காலம் சென்ற சோமவங்ச அமரசிங்க அவர்களே, புரட்சிகரமான பாதையில் பயணித்த உங்களுக்கு எமது இறுதி மரியாதை. சோமவங்ச அமரசிங்கவின் மறைவு தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் நியூஸ்லைன் தொகுப்பில் பங்கேற்று இன்று இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். உண்மையில் சோமவங்ச அமரசிங்க இந்த கட்சியின் தலைவராக செயற்பட்ட போது பாரிய அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டார். அதேபோன்று கட்சியை கட்டியெடுப்பதற்காக உயிர் தியாகம் செய்து செயற்பட்டார். கட்சியில் மாத்திரமல்ல, சமூகத்தில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். கட்சிக்காகவும் இலங்கை வாழ் மக்களுக்காகவும் அவர் தன்னுடைய வாழ்நாளில் பாரிய சேவையாற்றியுள்ளார். எனவே அவரின் மறைவு இலங்கை வாழ் மக்களை பெரும் சோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. அவர் செய்த சேவைகளுக்காக நாம் எமது மரியாதை அவருக்கு வழங்குகிறோம். தற்போது கிடைத்த செய்தி. தொழிற்சங்கவாதியான மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா சற்று முன்னர் காலமானார். சிரேஷ்ட அரசியல்வாதியான அலவி மௌலானா தனது 85வது வயதில் காலமானார். பிரபல தொழிற்சங்கவாதியான அன்னார் அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் பொறுப்புகளையும் வகித்துள்ளார். மீண்டும் அந்த செய்தி. தொழிற்சங்கவாதியான மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானா சற்று முன்னர் காலமானார். சிரேஷ்ட அரசியல்வாதியான அலவி மௌலானா தனது 85வது வயதில் காலமடைந்தார். பிரபல தொழிற்சங்கவாதியான அன்னார் அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் பொறுப்புகளையும் வகித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணி ஒன்றை கலைப்பதற்காக இன்று பிற்பகல் கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை செரமிக் சந்தியை பேரணி வந்தடைந்த போதே அதனை கலைப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் ஏற்பாடு செய்த இந்த பேரணி மருதானை தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகில் இன்று ஆரம்பமானது. களனி பல்கலைக்கழக மாணவர்களின் அடக்குமுறைக்கு எதிராக இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேரணியாக ஜனாதிபதி செயலகம் வரை பயணிப்பது இவர்களின் நோக்கமாகும். கொழும்பு கோட்டை செரமிக் சந்தைக்கு அப்பால் பயணிப்பதற்கான நீதிமன்ற தடை உத்தரவை போலீசார் வழங்குவதற்கு முயற்சித்த போதிலும் பேரணியில் வருகை தந்தவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. ஜனாதிபதி செயலகத்துக்கு அத்துமீறி பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு போலீசார் விடயங்களை முன்வைத்ததை அடுத்து இன்று முற்பகல் தடை உத்தரவு வழங்கப்பட்டது. போலீசாரின் வீதி தடையை பொருட்படுத்தாது முன்னோக்கி செல்ல முயற்சித்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கொழும்பு வடக்கு பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகனவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. රටේ අධිකාරිය ඉදිරියේ තියෙන ප්‍රශ්නයකට පොලිසියට විරුව මැදිහත් වෙන්න බෑ.
හැටියට හැම වෙලාවෙම මතක තියාගන්න ඕනේ රටේ අධිකාරියට ගරු කරන්න. பின்னர் போலீசாரின் கட்டளை மீறி முன்னோக்கி செல்ல முயற்சித்த மாணவர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மீறி பேரணியாக சென்ற 3 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? இப்பொழுது எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல வருட காலங்கள் சென்று விட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதினால் எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை இருக்கின்றது. அந்த வாக்குரிமையின் மூலம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் மனதில் கொண்டு எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வுக்காக எமது அனைத்து தேவைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடு நமக்கு இருக்கின்றது. இந்த கடைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோமேயானால் உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, இதனை வளம் பொருந்திய நாடாக உருவாக்க எங்களுக்கு முடியும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? அயல் பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் செயற்திட்டத்தின் தமிழ் மொழி மூல தேசிய அங்குரார்ப்பண வைபவம் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. அயல் பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தை ஆரம்பிக்கும் வகையில் கிளிநொச்சி பெரந்தன் இந்து மகாவித்தியாலயத்தில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே, வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். வடபகுதியில் உள்ள மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை எத்தனையோ பாரிய இடையூறுகளுக்கு மத்தியிலும் கைவிட்டு விடாது குப்பி விளக்குகள் முன்னிலையிலும் பங்கர்களுக்கு உள்ளும் இடம்பெயர் முகாம்களிலும் இருந்தவாறு கற்றுத்தேறியது மட்டுமல்லாமல் தேசிய ரீதியில் வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஒன்றையொன்று விஞ்சுவதாக அந்த காலத்திலே கல்வி நடவடிக்கைகளில் முன்னணியில் திகழ்ந்தன. ஆனால் இந்நாட்டின் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 7 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலே காபோதா சாதாரண தர கல்வி பெறுபவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பது மிகவும் மனவருத்தத்திற்குரியது. இந்நாட்டில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே வடபகுதியில் மிகுந்த ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட்டது.
பெண் பிள்ளைகளும் சின்னஞ்சிறுசுகளும் எந்த நேரத்திலும் இரவில் கூட எதுவித பயமுமின்றி வீதிகளில் பயணம் செய்யவும் வீடுகளில் தனித்து இருக்கவும் முடிந்தது. ஆனால் யுத்தம் முடிவிற்கு வந்த பின்னர் பகலில் கூட பெண் பிள்ளைகளும் வயது வந்தவர்களும் வீட்டில் தனித்திருக்க அல்லது வீதியில் தனியே செல்ல இயலாத ஒரு புதிய கலாச்சாரம் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. 1,50,000 போர் வீரர்கள் இங்கு பாதுகாப்புக்கென்று நிறுத்தி வைத்திருக்கும் போதுதான் இவை யாவும் நடைபெறுகின்றது. ஆகவே ராணுவத்தினரால் மக்கள் பாதுகாக்கப்படுவதாக தோன்றவில்லை என்றுதான் கூற வேண்டும். இன்று இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை, சமாதானம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று எல்லோரோடும் சமமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே தெற்கிலே மக்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை வடக்கிலும் கிடைக்க வேண்டும், ஏனைய மலையக பகுதிகளுக்கும் கிடைக்க வேண்டும். எல்லா பகுதிகளுக்கும் இந்த சமசமமாக இது செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது காரியங்கள் இந்த புதிய அரசாங்கத்திலே நல்லாட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதான செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சின் செயலாளர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு இந்த பாடசாலைகளுடைய அபிவிருத்தி திட்டங்களை இந்த மாகாண சபை ஊடாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றது. நாம் சின்ன காலத்திலே எனது அம்மா அப்பா நமக்கு சொல்ல இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகள் வீதியிலே தெரு விளக்கு கம்பம் கீழே படிக்கிறது. யாழ்ப்பாண பிள்ளைகள் அதிஷ்டானம், உற்சாகம், ஊக்கம், ஆர்வம், பெருமதி எங்களுடைய தாய்மார்கள் எங்களுக்கு சொல்ல கொடுத்தார். அந்த மகிமை உரிமை மீண்டும் எடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கமும் வடமாகாண சபையும் ஒன்றாக சென்று செய்து சேவை நல்லது. நல்ல காலம் வந்துவிட்டது, சமாதான காலம் வந்துவிட்டது. ஆனால் சின்ன தம்பி நின்றிரையா மணி அடுக்கது எலும்புங்கோ. நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்க வேண்டும். இதேவேளை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஹெய்ன்ஸ் வால்கர் நெடகூன் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை இன்று சந்தித்தார். வடமாகாண முதலமைச்சரின் அமைச்சில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் அரசியல் தீர்வு, பொருளாதாரம் உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. Good morning. I'm so sorry I had to keep you waiting for 15 minutes. Oh, yes. You are former Chief Minister of Council Uri and former Parliament. I think they have said it of our caliber, if I would be permitted to say. Difficult to exactly know what we... அரசியல் அரங்கில் தமிழ் மக்களின் நலனுக்காய் பல தசாப்த காலங்களுக்கு மேலாக உரிமை குரல் எழுப்பிய முதுதமிழ் அரசியல் தலைவர் ஒருவர் இன்று தனது 83வது அகவை பூர்த்தியை கொண்டாடுகின்றார். தமிழினத்தின் தொலைந்த முகவரியை மீளப்பெறும் எதிர்பார்ப்புடன் நாட்டின் தலைவர்களுக்கு இவர் அனுப்பிய கடிதங்களோ எண்ணிலடங்காதவை. அந்த மூத்த தமிழ் அரசியல் தலைவர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் 1933ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி சங்கரப்பிள்ளை வீரசிங்கம் மற்றும் ரத்தினத்தின் மகனாக ஆனந்த சங்கரி பிறந்தார். அச்சுவேலி கிறிஸ்தவ கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை பயின்ற ஆனந்த சங்கரி புத்தூர் சோமாஸ்கந்தா கல்லூரி மற்றும் யாழ் ஆர்லி கல்லூரிகளில் தமது இடைநிலை கல்வியையும் உயர்கல்வியை மருதானை சாஹிரா கல்லூரியிலும் தொடர்ந்தார். குடியியல், ஆங்கிலம் ஆகிய பாடங்களை மாணவர்களுக்கு போதிக்கும் ஆசானாக கடமையாற்றிய சங்கரி 1959ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரிக்கு பிரவேசித்தார். தமிழ் மக்கள் படும் அல்லற்பாடுகளைக் கண்டு மனம் விரும்பிய ஆனந்த சங்கரி தன்னுள் பிரவாகமாய் ஊற்றெடுத்த மக்கள் நலன் வேட்கையினால் லங்கா சமசமாஜ கட்சியின் சார்பில் 1959ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டார். ஜிஜி பொன்னம்பலத்தின் அழைப்பை ஏற்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இணைந்து கொண்ட ஆனந்த சங்கரி 1970ஆம் ஆண்டு கிளிநொச்சி தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 1972ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் ஸ்தாபக உறுப்பினராக விளங்கிய அவர் 1977ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார்.
1983 ஆண்டு அந்நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன தேர்தல் ஒன்றை நடத்தாமல் பாராளுமன்றத்தின் ஆட்சிக் காலத்தை மீண்டும் 6 வருடங்கள் நீடிக்க எத்தனித்த வேளையில் தனது பதவியை துறந்த ஷங்கரி சுயநலமற்ற அரசியல் கலாச்சாரத்துக்கான வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து 2000 மற்றும் 2001 ஆண்டு பொதுத் தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற அவர் தமிழ் மக்களின் நலனுக்காய் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்கும் தவறவில்லை. மதன்ஜீத் சிங் விருது ஷங்கரியின் வாழ்நாள் சாதனைக்கான அங்கீகாரம். காந்திய வழியில் சத்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடித்து வாழ்ந்தமைக்காய் இந்த முதுதமிழனுக்கு 2006 ஆண்டு $1,00,000 அமெரிக்க இந்த விருது வழங்கப்பட்டவையானது ஷங்கரியின் மக்கள் சபைக்கான சர்வதேச அங்கீகாரமாக திகழ்கின்றது. தமிழ் மக்களின் அரசியல் சரித்திரத்தில் சப்பு கொட்டும் வயதிலும் சலனம் இல்லாமல் சாத்வீக வழியில் போராடி வரும் ஆனந்த சங்கரி ஐயா 83வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நீவேர் பல்லாண்டு காலம் வாழ நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. குற்றவாளிகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான யுக்ரைனுடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. நீதி விரோதி கிரியாவன்ஹி நிறுத்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு யுக்ரைனில் அடைக்கலம் புகுந்துள்ளவர்களை மீள கையளிக்குமாறு அந்த நாட்டு அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் அந்த குற்றவாளிகளை தாய் நாட்டிடம் ஒப்படைக்குமாறு கோருவதற்காகவும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் யுக்ரைனுடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. මැතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் 7 பேரையும் விடுவிப்பதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் நடவடிக்கை எடுப்பார் என தண்டனை அனுபவிப்போரில் ஒருவரான ரவிச்சந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகை தந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த ரவிச்சந்திரனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரி அவரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சைகளின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே தமது விடுதலை தொடர்பில் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என ரவிச்சந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பிரதான அனுசரணை கண்டி உடப்பலாத்த பிரதேசத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் இன்று சென்றிருந்தார். மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு சரஸ்வதி மத்திய கல்லூரி தொரக்கொல்லை முகாம் மற்றும் கலத்த முகாம் ஆகியவற்றில் தங்கியுள்ள மக்களுக்கு வடமாகாண சபை உறுப்பினர் இதன்போது நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பிரித்தானியாவில் இருக்கின்ற அமைப்பினரால் வழங்கப்பட்ட நிவாரண உதவியுடன் நான் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். மிக மோசமான நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. நாங்கள் 30 வருடமாக இடம்பெயர்ந்து அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று வலிகாமத்து மக்கள் தொடர்பாக கருத்து கூறிக்கொண்டு வருகின்ற நான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை வேதனை அடைகின்றோம். அண்மையில் வெடி மருந்து பொருள் வெடித்த காரணத்தினால் ஏற்பட்ட சேதத்தில் தென்னிலங்கையில் உடனடியாக அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாத்தையுமே முடிவுறுத்தி அரசாங்கம் அவர்களுக்கான வீட்டு திட்டங்களை பல லட்சக்கணக்கில் மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் இவர்கள் மாதக்கணக்காக இவ்வாறாக அவலப்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை முறை 200 வருடங்களாக ஒரே மாதிரியான ஒரு வாழ்வியல் நிலையில் வாழ்ந்து வருவதை நான் நேரடியாக கண்டுகொண்டதன் ஊடாக மிகவும் வேதனைப்படுகின்றோம். எங்களுக்கு எங்கு போனாலும் இதுதான் நிலைமையா என்கின்ற அளவில் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையாக இருக்கின்றது. பிரதான அனுசரணை ஏற்றி வந்த கொள்கலன் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3வரையும் 7 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் இன்றைய தினம் அனுமதி வழங்கியது. 25 வருட காலமாக புறக்கோட்டையில் சீனி இறக்குமதி செய்து வந்த வர்த்தகர் ஒருவர் பிரேசிலிலிருந்து கொண்டு வந்த சீனி ஏற்றிய கொள்கலன் ஒன்றிலிருந்து 85 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த போதைப் பொருள் 255 கோடி ரூபாய் பெறுமதியானது என அதிகாரிகள் கூறினர். இலங்கை மக்கள் தொடர்பாடல் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த மாஸ்கோ 2016 விருது வழங்கும் விழா கொழும்பில் இன்று நடைபெற்றது. விழாவின் பிரதம அதிதியாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய கலந்து கொண்டிருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் பொது முகாமையாளர் யசரத் கமல் ஸ்ரீ இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.